அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 6th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நோய்க்கு டேஸ் தேவை. உடல் நோய்க்கு டேஸ் தேவை. ஔடதம், இனிப்பு, உணவு, உடை. இதுல உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து. அப்ப உடல் நோய்க்கு மருந்து தான் தேவை. சோ ஆன்சர் ஔடதம். நண்பர்களுடன் விளையாடு. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. ஒருமித்து, மாறுபட்டு, தனித்து, பகைத்து. இதுல ஆன்சர் நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஏனென்று. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஏனென்று. ஔடதம் கூட்டலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதமாம். ஔடதம் கூட்டலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதமாம். பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. சொல் தெளிந்து ஐயம். சொல் தெளிந்து ஐயம். இதை நாம முறைப்படுத்தி எழுதணும். விடை ஐயம் தெளிந்து சொல். ஐயம் தெளிந்து சொல். கேள் ஏன் என்று. விடை ஏன் என்று கேள். கேள் ஏன் என்று. விடை ஏன் என்று கேள். வெல்லும் என்னும் அறிவியல். வெல்லும் என்றும் அறிவியல். என்றும் அறிவியல் வெல்லும். இது ஆன்சர். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு. அணுகுனா அதோட எதிர்ச்சொல் விலகு. ஐயம்னா எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம்னா எதிர்ச்சொல் சோர்வு. உண்மையோட எதிர்ச்சொல் பொய்மை. அப்ப அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. சிந்தனை கொள் அறிவியல். அறிவியல் சிந்தனை கொள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவன் எப்போதும் உண்மையே டேஸ் உரைக்கின்றான். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழமான கூட்டல். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழமான கூட்டல் கடல், ஆழ் கூட்டல் கடல், ஆழ கூட்டல் கடல், ஆழம் கூட்டல் கடல். ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நீலவான். நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாதியங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாதியங்கும். பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுக. பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுக. ஆழ்கடலில் ஆய்வுகள் செயற்கைக்கோள் செய்தி எழுப்பும் எந்திர மனிதன் உலகம் உள்ளங்கை இல்லாது இயங்கும் உறுப்பை உடலும் அணு அனைத்தும். அதாவது ஆழ்கடலின் ஆய்வுகள் மோனை சொற்கள். செயற்கைக்கோள் செய்தி இதுவும் மோனை சொற்கள். எலும்பும் எந்திர மனிதன் இது ஒரு மோனை சொற்கள். உலகம் உள்ளங்கை இதுவும் மோனை சொற்கள் தான். இல்லாது இயங்கும் இதுவும் மோனை சொற்கள் தான். உறுப்பை உடலும் இது மோனை சொற்கள் தான். அணு அனைத்தும் இதுவும் மோனை சொற்கள் தான். பாடலில் இடம்பெற்றுள்ள எதை சொற்கள் எழுதுக.
எதுகை சொற்கள்னா 2வது எழுத்து ஒண்ணு போல வரணும். ஆய்வுகள், ஆய்வுகள் செய்து, ஆய்வுகள் செய்து. இயற்கை புயலும், இயற்கை புயலும். நீல நிலவில், நீல நிலவில். இது எதுகை சொற்கள். பாடலில் இடம்பெற்றுள்ள ஏபு சொற்களை எழுதுக. பாடலில் இடம்பெற்றுள்ள ஏபு சொற்களை எழுதுக. பார்க்கின்றான், பார்க்கின்றான்னா நினைக்கின்றான். அதாவது கடைசி எழுத்து ஒண்ணு போல வந்து அது ஏபு சொற்கள். பார்க்கின்றான், நினைக்கின்றான். சிறக்கின்றான், உரைக்கின்றான். படைக்கின்றான், கொடுக்கின்றான். காக்கின்றான், பார்க்கின்றான். வாழ்ந்திடுவான், அமைத்திடுவான். அப்ப இது ஏபு சொற்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு, நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தான் இயங்கி, தானே இயங்கும் எந்திரம் தான் இயங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த, நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை, மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது செயல் இலக்க, செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ், நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல், எளிதோட எதிர்ச்சொல் அரிது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள், மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. தொழிற்சாலை, தொழிற்சாலை என்பது மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதாகும். தொழிற்சாலை என்பது மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதாகும். உற்பத்தி, சோப்பு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் எங்கள் ஊரில் உள்ளது. ஆய்வு, ஆய்வு என்பது ஒரு தேடல் வகை. செயற்கை, மனிதர்கள் விவசாயத்தில் செயற்கை உரங்களை பயன்படுத்துகின்றன. மனிதர்கள் விவசாயத்தில் செயற்கை உரங்களை பயன்படுத்துகின்றனர். நுண்ணறிவு, விடை மனிதர்கள் நுண்ணறிவால் சிந்திக்கின்றனர். மனிதர்கள் நுண்ணறிவால் சிந்திக்கின்றனர். பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். விடை கணினி. அதாவது அடிக்கோட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எழுதுக. அடிக்கோடிட்ட சொல் கம்ப்யூட்டர். அப்ப கம்ப்யூட்டரோட தமிழ் சொல் எப்படின்னா கணினி. காலிங் பெல்லை அழித்து நான் கணியன். அடிக்கோடிட்ட சொல் காலிங் பெல், அதோட தமிழ் மீனிங் அழைப்பு மணி. மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். அடிக்கோடிட்ட சொல் மிஷின். மிஷினோட தமிழ் சொல் எந்திரம். இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அப்ப இதுல வந்து ரோபோ பயன்பாட்டிற்கு வந்திருக்கு அப்படின்னா ரோபோவோட தமிழ் மீனிங் தானியங்கி, இல்லைன்னா அடிமை. ரோபோனா அடிமைன்னு ஒரு மீனிங் இருக்கு. கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக. வி கூட்டல் கா கூட்டல் இன் கூட்டல் லா இம் விண்கலம். மா கூட்டல் இட் கூட்டல் ரூ து இம் வ மருத்துவம். ஆ வி ரி இல் ய அறிவியல். நீ நீ கா கணினி.
ஏ லா இல் இம் எல்லாம். ஆ இப் லை பு அழைப்பு. வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக. கிம் து ஆ இல் கா லா இப். எழுத்துக்களை வரிசைப்படுத்தி தமிழக அறிவியல் அறிஞரை கண்டுபிடிங்கள். அப்துல் கலாம். வாக்கியத்தை நீட்டி எழுதுக. நான் படிப்பேன் அறிவியல் பாடம் நன்றாக. நான் பாடம் படிப்பேன். நான் அறிவியல் பாடம் படிப்பேன். நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் தெளிவாக. எதையும் அறிந்து கொள்ள விரும்பு, காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு, தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. எதையும் அறிந்து கொள்ள விரும்பு, காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு, தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. நான் சென்றேன் ஊருக்கு நேற்று பேருந்தில். நான் ஊருக்கு சென்றேன். நான் நேற்று சென்றேன். நான் பேருந்தில் சென்றேன். அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. அரினா அறிக, அறிந்து, அறிஞர், அறிவியல், அறிவிப்பு. பார்க்க, பார்த்தல், பார்வை, பார்த்து. செய்தல், செய்தி, செய்வினை. செய்தல், செய்தி, செய்வினை. தெளினா தெளிதல், தெளிவு, தெளித்தல், தெளியும். படினா படித்தல், படிப்பு, படியேறுதல், படியேறு. மெய்யெழுத்து நடுவில் அமையுமாறு சொற்களை உருவாக்கு. கம்பு, வம்பு, நம்பு, நம்பி, கம்பி, தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.